சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். எழிலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை உடன் பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயல் சென்னைக்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழிலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கக்கூடிய சூழலில் எழிலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சென்னையில் கனமழை வெளுத்து வாங்கும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். எழிலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் நேரில் சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழிலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கள நிலவரம் என்ன? முதலமைச்சருடன் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? விவரங்கள். இருக்கக்கூடிய மாநில அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்ட இந்த அதிநவீன அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் நேரடியாக வானிலை ஆய்வு மையத்தை தொடர்பு கொள்வது, மற்ற மாவட்ட ஆட்சியர்களுடன் கம்யூனிகேட் செய்வது உள்ளிட்டவற்றையெல்லாம் நவீன வசதியுடன் அமைக்கப்பட்டதுதான் இந்த அவசர கால கட்டுப்பாட்டு மையம். தற்பொழுது இந்த அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் கனமழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில அங்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அதிகாரிகளுடன் தொடர்ந்து கேட்டறிந்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆய்வில் அமைச்சர் கே.என். நேரு, பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே.எஸ். ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் குறிப்பா இந்த சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆட்சியர்களுடன் காணொலி காட்சியின் வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இங்கிருந்து அவர்களுடன் ஆலோசனையை மேற்கொள்ளவிருக்கிறார். கடந்த முறை தண்ணீர் தேங்கி இருந்த இடங்களிலெல்லாம் இந்த முறை என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்டவற்றையெல்லாம் ஆய்வு மேற்கொண்டு அந்த மாவட்ட ஆட்சியர்களுடன் கேட்டறிந்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த சென்னையை பொறுத்தவரையில் சென்னையில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என முதலமைச்சரிடம் கே.எஸ். ராமச்சந்திரன், அமைச்சர் கே.என். நேரு உள்ளிட்டவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டு வருகிறார்கள். இதனை முடித்த பின்னர் தொடர்ந்து முதலமைச்சரும் கே.எஸ். ராமச்சந்திரனும் செய்தியாளர்களையும் சந்திக்க வருகிறார்கள். ஆசினி. அஜய், தொடர்ந்து சென்னைக்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் வேகத்தில் பெஞ்சல் புயல் இருக்கு. 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரக்கூடிய சூழலில் தற்போது வரை எடுத்திருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக என்ன தெரிவிக்கப்படுகிறது? சரியாக இந்த பெய்ஜம் புயலை பொறுத்தவரையில சென்னையில தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு. இது 13 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில சென்னையில காலை, அதாவது நேற்று மாலை தொடங்கிய மழை இன்று காலை கனமழையாக தொடர்ந்து காலையிலிருந்து பெய்து வருகிறது. இந்த கனமழையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கி இருக்கிறது. பெரும்பாலும் கடந்த முறை பெய்த மழைக்கு, சிறிய மழைக்கே சென்னை மாநகரில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் என்பது தேங்கியது. அந்த மழைநீர் தேங்கியதற்கான காரணம் என்ன என்று தெரிந்து மழைநீர் வடிகால் பணிகளை எல்லாம் முழுமையாக முடித்து விட்டதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தொடர்ந்தும் தற்பொழுது வரை இவ்வளவு மழை பெய்தும் கூட சென்னையில பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் என்பது தேங்கவில்லை என சென்னை மாநகராட்சி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி எடுத்து வருவதாகவும் சொல்லப்படுது. 1991 என்ற மொபைல் எண்ணும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது எங்கேனும் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் எங்கு ஒருவேளை இந்த மரங்கள் முறிந்து விழுவது போன்ற ஏற்பட்டால் அந்த எண்ணில் நேரடியாக மாநில அவசர கால கட்டுப்பாட்டினை தொடர்பு கொண்டு தெரிவித்தால் உடனடியாக அங்கு சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகளை அனுப்பி அதை சரி செய்யக்கூடிய பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. யாசினி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். எழிலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். உடன் அமைச்சர்கள் கே.என். நேரு, கே.எஸ். ராமச்சந்திரன் ஆகியோர்
இருக்கிறார்கள். மேலும் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு அங்கு அதிகாரிகளிடம் முன்னெச்சரிக்கையாக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன என்று கேட்டு வருகிறார். அது குறித்தான காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எமது செய்தியாளர் அஜய். தொடர்ந்து தற்பொழுது சென்னையில் ஆங்காங்கே மழை கொட்டி தீர்த்து வருகிறது. பெஞ்சல் புயல் இன்று மாலை கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மாநில பேரிடர் மீட்பு படையினர் சென்னையை பொறுத்தளவில் எந்தெந்த பகுதிகளில் தயார் நிலையில் இருக்கிறாங்க, அது பற்றின விவரங்கள்? குறிப்பாக இந்த சென்னையில நேற்று ஆரஞ்சு அலர்ட் வழங்கப்பட்டது. இன்று அதீத கனமழைக்கான ரெட் அலர்ட் என்பது வழங்கப்பட்டிருக்கு. அதனால சென்னை மட்டும் இல்லாம சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களான திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினரும் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா தமிழக அரசு கேட்டுக்கொண்டதன் பேர்ல அரக்கோணத்திலிருந்து என்டிஆர்எஃப் வீரர்களும் வர வைக்கப்பட்டு 30 பேர் கொண்ட 2 குழுக்கள் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் இருந்திருக்காங்க, திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் இருந்திருக்காங்க. பொதுவா சென்னையில அந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒருவேளை அசம்பாவிதம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டாலும் கூட உடனடியாக அந்த பேரிடர் மீட்பு படையினர் வரவேற்கப்பட்டு பொதுமக்களை மீட்கும் பணியிலும் ஈடுபடுவாங்க. தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களையும் தொடர்ந்து வெளியேற்றும் பணியிலையும் அந்த பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட ராசினி. எழிலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அப்பொழுது காணொலி வாயிலாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களிடமும் அவர் பேசி வருகிறார்.